இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் பலவிதமான தங்கும் விடுதிகள் உள்ளன. பலவற்றுக்கு நான் சென்றிருக்கிறேன். சில முக்கியமான விடுதிகளை பற்றி உங்களிடம் சொல்லுகிறேன். முதலாவது, தன்னுடைய தகப்பன் யார், தன்னுடைய தாய் யார் என்பதே தெரியாமல் ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் குப்பை தொட்டிகளிலும் இருந்து தூக்கி கொண்டு வரப்பட்ட குழந்தைகள் வளர்க்கப்படும் விடுதி. அவர்களை பெற்றவர்களே அவர்களை கைவிட்டு விட்டார்கள். இரண்டாவது, குழந்தைகளை பெற்று வளர்த்து நன்றாக படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு ஆளாக்கின பிறகு எந்த பிள்ளைகளை வளர்த்தார்களோ அந்த பிள்ளைகளாலேயே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு முதியோர் இல்லங்களிலே இருக்கும் வயதானவர்களை பராமரிக்கும் விடுதி. பெற்ற பிள்ளைகளை அவர்களை கைவிட்டு விட்டார்கள். மூன்றாவது, 2 நாள் அல்லது 3 நாள் மீறி போனால் 1 வாரம் தான் உயிரோடு கூட இருப்பார்கள் என்று மருத்துவர்களால் மரணம் குறிக்கப்பட்டவர்களை வைத்து பராமரித்து இறந்த பின்பு அவர்களை சகல மரியாதைகளோடு கல்லறைக்கு அனுப்பி வைக்கும் வரை பாதுகாக்கும் விடுதி. மருந்துகளும் மாத்திரைகளும் அவர்களை கைவிட்டு விட்டன. இன்னும் சில நான் பார்த்து வேதனைப்பட்ட சில இடங்களை குறித்து என்னால் வரிசைப்படுத்த முடியும். தொடர்ந்து எழுத என்னால் முடியவில்லை. காரணம், இவர்களை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறைதான் நான் பார்க்கிறேன். ஆனால் நினைத்து பார்க்கும் போது கண்ணீர் விடுகிறேன். ஏன் இதையெல்லாம் எழுதுகிறேன் என்றால், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த உலகம் உங்களை கைவிட்டு விடும். அன்பு குறைவோ, ஆரோக்கிய குறைவோ, பொருளாதார குறைவோ அதற்கு காரணமாக இருக்கலாம். எங்கேயும் சேராமல் தாங்கள் சம்பாதித்து வீட்டுக்குள்ளேயே இருப்போம் என்று நினைத்தவர்கள் பலரை அவர்கள் இறந்து பல நாட்கள் கழித்து எலும்புக்கூடுகளாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். தனிமை எல்லாவற்றையும் விட கொடியது. கைவிடப்பட்ட சூழ்நிலை என்பது எந்த சூழ்நிலையிலும் வேதனை தரக்கூடியதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்னதான் செய்ய முடியும்? ஒரே ஒரு காரியத்தை செய்ய சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்பதுதான் அது. ஏனென்றால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுகின்ற மனநிலை இல்லாமல் இரக்கமுள்ள தேவனாக மாறாத அன்பை செலுத்துகிறவர் அவர் ஒருவர் தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் பலமுறை மீண்டும் மீண்டும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றன, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவருடைய பராமரிப்பு கொஞ்சம் குறைந்தால் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அது ஒரு இமை பொழுதுதான். அதையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை. பராமரிக்கப்படும் இல்லங்களில் இருப்பவர்களை நினைத்து பாருங்கள். நான் பார்த்த பலருடைய முகங்களில் சோகங்கள் தான். என்ன செய்ய முடியும்? உணவை கொடுத்து, பரிசுகளை கொடுத்து, பணத்தை கொடுத்து ஒருவரையும் ஆறுதல் படுத்த முடியாது. அவற்றை பெற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. அனைவருடைய தேவையும் அன்பு மட்டுமே. குறிப்பாக இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று நம்மை அள்ளி அணைத்து ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் அதுவே நமக்கு போதுமானது. அவரை தேடுங்கள். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.